மேம் எப்போவுமே உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பங்கும் வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷனில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ராஜேஷோட படம் எப்போவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்குள்ளே இருக்கிற சீன்ஸு, அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to ராவ் ரமேஷ் சார். எஸ் மேம். எஸ் சார், ப்ளீஸ் டெல் மீ. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்தில் மீண்டும் வந்து பார்க்குறதுல. அண்ட் ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் டீம்? ப்ளீஸ் டெல் மீ அபவுட் இட். எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா அப்படி எப்படி வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, நண்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. டீசரில் வந்து பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல டீசரில். ஆமாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆக்டிங்கில் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் கேமராமேன் ஆகணும்னு நினச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்று சொல்கிறேன், உண்மையாக தமிழ் சினிமாவில் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. தயவுசெய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக ஆசை எனக்கு. ஓகே. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமாவில் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்தில் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். பட் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில் தான் படித்தேன். ஓகே. 2008 தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மெயினில் தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேம். லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பற்றி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில் ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே. அவங்களுக்குள்ளே அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே. உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா, சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? சிப்ளிங் தம்பி இல்லை, எனக்கு அண்ணன். அண்ணன் இருக்காங்க. பிரதர், பிக் பிரதர். பிக் பிரதர். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். எஸ் சார். ஒன்று சொல்ல இருந்தேன் ப்ளீஸ். எல்லா கேரக்டர்ஸும் இதில் சூப்பராக இருக்கும்.
அது ஜெயம் ரவி சார் கூட ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து போயிட்டார். அவ்வளோ ஒரு விட்டு கொடு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹி கேவ் ஸோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போது பெரிய பெரிய படங்களில் லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க்யூ வெரி மச். எப்படி சார் பிஸியாக ஒரு கேமராமேனா சினிமாட்டோகிராஃபராக ஒரு சைடில் இருக்கீங்க, அங்கேயும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்படியே ஆக்டிங் டைம் கிடைக்கும் போது அந்த கேப்லலாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த 2 பரிமாணங்களும் இவ்வளோ அழகாக எஃபோர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைங்க, எது தானாக நடக்குது, வரதை ஏற்றுக்க வேண்டியதான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை, ஊடகம், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம் அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் காய், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ், ஸோ யூஸ்வலாக உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சேன்னா அவ்வளோ ஜாலியாக நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதில் என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லவ்வாக நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷங்க இல்லாமல் கூட இருந்தெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் ரவி சார். அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து, அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த படம் ஷூட்டிங்கில் தான் தெரிஞ்சுது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமாக ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டிவாக 8 வாட்டி தோற்று போனேன். ஸோ அந்த மாதிரியான அந்த படமாகவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படி தான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you sir, thank you so much. So we're looking forward to seeing the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please, நல்ல படம், எல்லாரும் தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். யூ வில் ரியலி ஃபீல் இட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மார்னிங் எவ்ரிபடி. வண்டர்ஃபுல். இப்போ தான் எங்கள் மார்னிங் பிரிஸ்காக இருக்குது சார். ஆமாம், இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த படத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பத்தில் இருக்கிற கதை. இப்போல்லாம் குடும்பன்ற நானே வந்து என் ஒய்ஃபு நானே சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா 30 days நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி. ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான், மாமின்றான், சித்தப்பா, சித்தி, அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பராக இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப். ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேன்னு. ஆக்சுவலாக நானே வாழலை, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன், அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியாக வந்ததுனால அப்படியே தனியாகவே போயிடுவோம். ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும். ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும்.
ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடுவோம். இப்போ தனியாக இருந்தால் என்ன ஆகும்னா செவுத்துலேயோ இல்லை கண்ணாடியிலையோ போய் தான் இடிச்சிக்கணும் நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலேயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, மாஸ் சாங் அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. உங்களுக்கு பார்த்து அப்படி போயிடுது. அந்த ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து சார் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார் நீங்க? மக்கா மெஷி ஸ்டெப் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? மக்கா மெஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுக்கல, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சாங் போட்டிங்கன்னா பண்ணுவேன். ஆனா சார் எங்களுக்காக ரெண்டு ஸ்டெப் அந்த மக்கா இல்ல ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும். அப்பதான் ஷூ வேற போட்டு வரல. இதுல பண்ணேன்னா வழிக்கு கீழே விழுந்து பல்லு உடஞ்சிடும், அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. அண்ட் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர், இவர் அங்கே தெலுங்குல பெரிய டேட்ஸே இல்லாமல் அங்கே நின்றுன்னு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இங்கே வந்துட்டு எனக்கு தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழுப்பாது. ஏன்னா அவர் அவ்வளோ தமிழை நேசிக்கிறாருன்னும் போது தான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. என்ன மக்களே, காலையில் டிஃபன் சாப்பிடலையாமா? சவுண்டே காணுமே சார். நீங்க வந்தோடனே எல்லாம் வேற லெவல்ல ஆஸ் a சிங்கரா இன்னைக்கு நீங்க இங்க லான்ச் ஆயிருக்கீங்க சார். இன்னையில இருந்து நீங்க ஆசைப்பட்டது. உங்க பேர் என்ன? தியா சார். தியா பரப்பீங்க. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சொல்கிற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன், ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்கிற வார்த்தை தான். இங்கே இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு 20 வருஷமாக எங்கள் கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வருமா. ஸோ சைலன்ஸ்ப்பா, சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பித்து ராவ் ரமேஷ் சார், நட்டி சார் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரும் தி பெஸ்ட்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு சிறப்பான ஆட்கள். இந்த பிரதர் இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு அவங்க நினைப்பேன் எப்போவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோவுக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லையும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்போவே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணால் ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்கே இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஆஸ் அ டேரக்டராக, ஆஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர், ஆஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன். சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்காக எப்போவுமே இருக்குது சார். நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். அதே மாதிரி
நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி தம்பி அவனுக்கு எங்கள் குடும்பத்து மேலே ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடித்து சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமாக பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். 21 வருஷமாக அவன் ஹீரோவானதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே. அதை அவன் ஒழுங்காக செய்கிறனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், அவங்கள மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஆசைப்பட்றேன், வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல் நீங்கள் வந்து அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும். அண்டு தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சுருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்கிறேன் சந்தோஷமாக, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடித்து சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் டாப் 5 டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கால எப்போவுமே அடித்து சொல்ல முடியறனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை பார்க்கும்போது. என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர், அவ்வளோ அழகான சந்தோஷம். படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியுடைய என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும். பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்லேயே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.